அமெரிக்காக்கு நேரம் கொஞ்சம் சரியில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் அமெரிக்காவை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா, அமெரிக்காக்கே நேரம் சரியில்ல. ஏகப்பட்ட இன்னல்களா நடந்துகிட்டு இருக்கு. அது அங்க ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ். ராணுவத்தோட ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா, பேசஞ்சரோட பிளைன்ல வந்து மோதிடுச்சு. இதனால ரஷ்யால இருக்கக்கூடிய சில நபர்கள் இறந்துட்டாங்க. முக்கியமான நபர்கள் பலரும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பிளைன்ல போன 60க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க. மீட்டெடுக்க முடியல, இம்மீடியட்டா பண்ண முடியல அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இப்ப ட்ரம்ப் அவர்கள் நியாயமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் தானே, ஏன் பார்த்தா தெரியும்ல, ஸ்கையெல்லாம் கிளியரா தான் இருந்துச்சு, மேல கீழ போயிருக்கலாம்ல, ஏன் அப்படிங்கிற போல கேள்விகள் நியாயமா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இத ஒரு சாக்கா பயன்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களோட பேச ஆரம்பிச்சிருவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. அத மீடியா பர்சன்ஸ் கேக்குறாங்க ட்ரம்ப் அவர்கள் கிட்ட. புட்டின் அவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா இதை பத்தி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பேசுவேன், ஆனா இதை பத்தி இன்னும் பேசல, இனிமே பேசணும் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கிறாரு. ஆல்ரெடி பேசினதா சொன்னதா சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புட்டின் அவர்கள்ட்ட பேசியாச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுவே வந்து பாத்தீங்கன்னா தக் ஆஃப் வரதா இருந்தது. நீ கூப்பிடுறியா, நான் கூப்பிடுறியா, நீ கூப்பிடுறியா அப்படிங்கிறது போலதான் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, புட்டின் அவர்கள்ட்ட பேசுவேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னாரு, ட்ரம்ப் அவர்களோட பேச தயாரா இருக்கேன் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க தெரியுமா, அவங்க பேசுறதுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. எப்பவுமே வீக்கா இருக்கிறவங்க தான். எவ்வளவு போர், யுத்தகலம், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நெகோசியேஷன் அப்படின்னாலே வீக்கர் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி ஸ்ட்ராங்கர் சைடு கிட்ட போவாங்க. பேசிக்கலாங்களா கொஞ்சம் அப்படிங்கிறது போல. சோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்ய அதிபர் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசினாரு அப்படின்னா ரஷ்யா கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இதே அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அமெரிக்கா கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். இது வெளிப்படையா தெரிஞ்சிடும். அந்த ஒரு காரணத்துல தான் இப்ப வரைக்கும் இது இழுவையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது இந்த அலெக்சாண்டர் அவர்களா இருக்கட்டும், அதாவது இவங்களாம் வந்து டாப் டிப்ளமேட்ஸா இருந்துக்கிறாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டக்கூடிய பல நபர்கள், இந்த பிரைனா இருக்கட்டும், பல நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேனல்ஸ்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னாலே அவங்களோட பிரதானமான கருத்து இதுவா இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் யார் சைடு ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மீட்டிங் மாதிரி. பிப்ரவரி 12 வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கூடி உட்காரலாம், கூடி உட்காந்து நல்லா பேசலாம் அப்படின்னு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஸோ இவங்கெல்லாம் சில நாடுகள்ல வந்து உட்காந்து கூடி உட்காந்து பேசி பிரான்ஸ்ல ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ ஒரு சாராம்சம் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து பார்த்து பேசி ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேற்குலக நாடுகள் எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்க போறாங்க. ட்ரம்ப் அவர்கள் டைரக்டா இன்வால்வ் ஆகி புட்டின் அவர்கள்ட்ட பேச போறாரா, இல்லை எப்படி என்ன இதுங்கெல்லாம் பார்த்தலாம். இதுல ஜெலன்ஸ்கி அவர்களோட பாயிண்ட் எல்லாருமே அவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு சைடுல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரபலமா பேசக்கூடிய ஒரு எம்பி, உக்ரைனோட எம்பி தான். ஸ்க்ரோதா அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாவல, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அது போல இன்வெஸ்டிகேஷன் கமிட்டிக்கு ஹெட் அப்பாயிண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர், மிக முக்கியமான நபர். இவங்க தரப்புல கேள்விகள்லாம் கேட்கும் போது காரசாரமான விவாதம். என்னங்க பேசுறீங்க நீங்க, இப்ப என்னங்க பார்டர் வந்து மீட்டெடுக்க வேண்டாமா, நம்ம பகுதிகள்லாம் மீட்டெடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு காரசாதமான விவாதங்கள். அதுக்கு அவங்க தரப்பு நியாயமான விளக்கங்கள் வருது. அதாவது பார்டர்ஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா 1991ல என்ன பார்டரை பிரிச்சு கொடுத்தோமோ அந்த பார்டர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்காக அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ எல்லா மிலிட்டரியில இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மிக முக்கியமான நபர்கள்ட்ட கேட்டாச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த திருப்பி அடையிறதுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய உயிர் தியாகங்கள் எதுக்கு, முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு எதுக்கு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. பட் ஆனா நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். ஏன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்டாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஏன் குறிக்கோளா இருக்கிறாரு அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் தானே, என்ன ஆயிரப்போகுது அப்படின்னா இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மட்டும் ரஷ்யா கிட்ட போயிடுச்சு அப்படின்னா பவர் சோர்ஸா இருக்கட்டும், வாட்டர் சோர்ஸா இருக்கட்டும், உக்ரைன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு மேல இந்த பிராந்தியத்துக்கு, அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன், கிரீமியா, ஜாப்ரோசியா இந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே கரண்டா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யானால எடுத்துக்க முடியும், எல்லாம் அவங்க செஞ்சுக்க முடியும். இதே வந்து உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுமையை இழந்துருவாங்க, முழுமையா இழந்துருவாங்க. எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட் அவர் மிக முக்கியமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது இந்த குராஹவ் தெர்மல் பவர் பிளான்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குராஹவ் டேம் அடிச்சு விட்டது. ஸோ எல்லாமே மிக முக்கியமான பகுதிகள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுதான் என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சும்
உக்ரைனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த பகுதியில இருந்து கிரீமியாக்கு தண்ணி இல்லைன்றதுக்காக பல மில்லியன் கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ரஷ்யால இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி இந்த கிரீமியா கிரிச்சு இருக்கு இல்லையா, சோ அது வழியா வந்து பாத்தீங்கன்னா கிரீமியாக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்படி அனுப்பியுமே வெறும் குடிக்கிறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்திக்க முடிஞ்சதே தவிர பெருமளவுல வேற எதுக்குமே யூஸ் பண்ணிக்கவே முடியல. அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த போருக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் தெளிவா பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது அந்த பவர் பிளான்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. பெருமளவுல பகுதிகளை இழந்தாச்சு. அதுவும் இப்ப வரைக்கும் இந்த போர் நடந்ததுனால 14 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான மதிப்புல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை உக்ரைன் தரப்புல இருந்து இழந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான். பார்ப்போம். உக்ரைனோட அதிபர் தரப்புல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது பார்த்தாச்சு. இது ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க. டொனஸ்கு லுகான்ஸ்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொல்லியாச்சு, அங்க ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டீங்க. மக்கள் வாழும் பகுதியில கொண்டு வந்து குண்டை போடுறீங்க, எங்க மக்கள் அங்க பெருமளவுல அவஸ்திப்படுறாங்க, இதெல்லாம் செல்லாது, முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிறதோட சொல்லியாச்சு. அதான் இவங்க வந்து முதல்லயே அந்த பிரச்சனையாகி தான் வந்து பாத்தீங்கன்னா மின்ஸ்க் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டது. அதையும் மீறி மக்களை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த உட்காந்து பேசும்போதே துருக்கியில உட்காந்து சமாதான பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பகுதியில இருந்து ட்ரூப்ஸை விட்ரா பண்ணியிருந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் உக்ரைனோட பகுதிகளாக தான் இருந்திருக்கும். என்ன சில பல சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே ப்ரோக் அவுட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசிட்டீங்க நாட்டோல ஜாயின் பண்றதுக்காக. நாட்டோல இங்க சேரக்கூடாது உள்ள வந்தாச்சு. இப்ப இந்த அளவுக்கு போர் நடந்துச்சு. போருக்கான இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் முழுமையா ரஷ்ய தரப்பு வந்து மீட் எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் வச்சு அவங்க பெருமளவுல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீடெவலப் பண்ணி அவங்களோட பகுதிகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனா உக்ரைனுக்கு மிக பெரும் இழப்பு. இப்ப இது யார் ஈடுபடுத்துவா? இப்ப அமெரிக்க தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் வரமாட்டோம்ட்டாங்க. இப்ப எம்பி உக்ரைனோட எம்பியான ஸ்க்ரோதா அவர்கள் என்ன சொல்றாங்க, பெருமளவுல இழப்புகள் சந்திச்சிட்டோம், உக்ரைன்ற ஒரு நாடு இருக்கணும்னா தயவு செஞ்சு பேச்சுவாதிக்கு போயிருங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து ரெக்வஸ்ட் இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு, இப்ப இழந்த பகுதியில மீட் எடுக்கிறதுக்காக ஒரு காலத்துல தேவைப்படும், நம்மளுக்கு ஒரு ஆளுமை வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பகுதிகளாக நம்மளுக்கு அது நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க தரப்பு வந்து கேட்கறாங்க. இந்த இது போல பேச்சுக்கள் கருத்து மோதல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈகோ தான் இருக்கு. இந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு உக்ரைனுக்கு இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா மேபி இருக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. இதுக்கு மேற்குலக நாடுகளும் ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கப்புறம் மேற்குலகம் யூரோப்பியன் யூனியன் நேட்டோ அப்படின்னு சொன்னா உக்ரைன் இருக்கிற எவனையும் மதிக்க மாட்டான், கல்ல கொண்டே அடிச்சு போடுவான். ஸோ அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகளும் இருக்கக்கூடிய பிடியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டோம். ஸோ இது ஈகோ தான். மேற்குலக நாடுகள் தான் வந்து பெருமளவில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விட்டு கொடுத்துட்டாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது பேசிக்கான ஒரு விஷயம். இது மட்டும்தான் விஷயம் அப்படிங்கிறது இல்ல, இது ஒரு பேசிக்கான விஷயம். அதை நம்ம பார்த்திருப்போம். இப்ப அமெரிக்காக்கு என்னென்னலாம் சிக்கல் அப்படின்னா, யாருக்கெல்லாம் டாரிஃப் போடுறேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் பெருமளவுல ஒண்ணு சேர்ந்து அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலோட லுலா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, வெல் போடுறாங்கன்னா பரவாயில்ல, அதே போல நம்மளும் சேர்ந்து செஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற இவரு தரப்புல இருந்து இருக்கு. அதே போல கொலம்பியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காஃபி இருக்கிற அரபிக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஃபியோட விலையில ஏற ஆரம்பிச்சிச்சு. மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ட் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே தயாராகிறாங்க. பிப்ரவரி 1ல இருந்து நீங்க போடுறீங்களா, நாங்க தயார் அப்படிங்கிறத ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதுல ஒரு வேடிக்கை என்ன, நம்மளே வந்து அதிகமான ஆயுதம் வாங்கிக்கணும், எப்படி வாங்கிக்கிறது? உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா அப்படி இல்லைங்க. நீங்க வெள்ளை பக்கத்திலேயே இருந்துக்கலாம், ஆனா எங்களுக்கு பாக்குறதுக்கு கருப்பா தெரியுது. ஏன்னா உங்களோட வரலாறுலாம் வச்சு பார்க்கும்போது பெருமளவுல எதுவும் நல்லதா இல்லை. நீங்க எப்படி ஆயுதங்கள் தருவீங்க, என்ன மாதிரியான ஆயுதங்கள் தருவீங்க, அது எப்படி வேலை செய்யும், எந்த மாதிரியில வேலை செய்யாதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. திரும்பி கேட்டிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா சீனாக்கு எதிர்த்து அடுத்து உக்ரைனா நம்மள மாத்திடுவாங்களா அப்படிங்கிற பயங்களும் இருக்கு. எதுங்க உங்களோட ஆயுதங்களை எங்க கிட்ட புஷ் பண்றீங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஆனா இன்னொரு சைடு பங்களாதேஷ் வந்து பார்த்தா பெருமளவுல தயாராகிறாங்க. அதாவது துருக்கி கிட்ட போய் உங்களோட டேங்குகள் கொடுங்க, அழகா இருக்கு, JF-17 கொடுங்க பாகிஸ்தான், பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கறதான் தெரியல. சரி, ஓகே, அவங்க எதுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பக்கத்துல மயன்மார். இந்த மயன்மார்ல சைனா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அணு ஆயுத சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்க சிக்கல். ஏன்னா இங்க மயன்மார்ல சிவில் வார் வரதுக்கான மிக முக்கியமான காரணமே அங்க அணு ஆயுத சோதனை நடந்துட்டு இருக்குன்னு தான். ரெண்டாவது, அங்க என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஈரானுக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சிவில் வார் நடக்குது அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். எல்லாமே வதந்திகள் தான்.
பட் ஆனா அமெரிக்கா தரப்பு இப்ப என்ன வந்திருக்குன்னா, மீடியாக்கள் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, சைனா அங்க நியூக்ளியர் சென்டர்ல வச்சு பெருமளவுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சாங்ஷன்ல இருந்து இவேட் ஆகிறதுக்கு வேண்டி சீனா மயன்மாரை தான் பப்பேட்டா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வச்சு அணு ஆயுத சோதனை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அணு ஆயுத சோதனை சீனால வச்சு பண்ணோம்னா பெருமளவுல எல்லா நாடுகளும் சேர்ந்து சாங்ஷன் போட்டுருவாங்க. இப்போ மயன்மார்ல வச்சு பண்றதுனால பெருமளவுல பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். பல அணிகள் சேர்ந்திருக்காங்க, பல அணிகளா பிரிஞ்சு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்ப வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல செய்திகள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல. மயன்மார்ல தயாரிக்கக்கூடிய என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் ஈரானுக்கு போகுது அப்படிங்கிறது போல அது போல செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. உறுதிப்படுத்தப்படல. ஏன்னா இப்போ SU-35 பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வாங்கிட்டு தான் செய்திகள் சொல்றாங்க. ஆனா கிரெம்லின் தரப்பு ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு டினை பண்றாங்க. இது போல விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்னா அவங்க அபிஷியல் தரப்பு என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி தெரியல. சரி, ஓகே. அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த யூரோப்ல பாத்தீங்கன்னா பெருமளவுல ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சி கழிப்புக்கான திட்டம் ஸ்லோவாக்கியா, செர்பியா இது போல விஷயங்கள் நடக்குது. செர்பியால நடக்கிறதுக்காக ரஷ்யா தரப்பு கண்டனங்கள் தெரிவிச்சிட்டாங்க. இதே பாத்தீங்கன்னா செர்பியால பக்கத்துல ஸ்லோவாக்கியால பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கும்போது உக்ரைனியர்களை கைது பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உக்ரைனுக்கே அனுப்பிடுறப்பா அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஸ்லோவாக்கியா தரப்பு. இதுக்கு மேல யார் அங்க உக்ரைன்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆண்கள் குறிப்பா. ஏன் அப்படின்னா ஆண்கள் அங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிடிச்சி உக்ரைனுக்கே கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயா லட்டு சாப்பிடுறதுக்கு ஆசை அப்படிங்கிறது போல டிசிசி எம்ப்ளாய் முன்னாடி நின்று வாப்பா ஃப்ரெண்டுக்கு போலாம் அப்படிங்கிறவங்க கூட்டிட்டு போயிருவாரு இல்லையா. சொந்த காரணத்தினால நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன்லாம் பாத்தீங்கன்னா இப்போ HR தரப்புல அண்ணா ஸ்க்ரோபாக்கா பேர் கொஞ்சம் கட்டாவல. ஸோ இவங்க தான் அந்த வீடியோ பேஜ் சைலோட இருக்கும். இவங்க தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, இப்பெல்லாம் ஆண்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லைங்க, வேஸ்ட். இன்னைக்கு வேலைக்கு எடுப்போம், ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா காணாம போயிடுவார். ஆள் அட்ரஸே இருக்காது, என்ன ஏதுன்னு தெரியாது. அதை டிசி ஆளுங்க கூட்டிட்டு போயிடுறாங்க, ஏதோ நடந்துருது. அதனால ஆண்களை எடுக்கிறதே கிடையாதுங்க, பெண்கள் தாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படிங்கிறது போல தரப்பு இருக்கு. ஸோ பெண்களுக்கு அதிக அளவுல வேலை வாய்ப்பு உக்ரைன்ல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். சேஃப். பை.